மகா யாகத்திற்கான பூஜைகளில் வேத மந்திர பூஜை கோவில்களை மகாமுக புலத்திலிருந்து தாய்மார்கள் ஊர்வலமாக தரிசனம் கொண்டிருக்கிறார்கள். அதில் தாய்மார்கள் வணிக பெருமக்களே மறுபடிக்கு போராடி மருத்துவ அதிகாரிகள்
போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தல்படி மது போதையில் இருந்து மக்களை காப்பாற்றிடவும் மக்கள் நலன் கருதி மதுவைக்கு போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி
வேத மந்திர பூஜை பொருட்களை தாய்மார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை காப்பாற்றுவதும் மக்கள் நாம் கருதி இன்னும் மகாபிகை சபையிலே ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய பெருங்கருணையும் குருவருடன் துணையிருக்க கோயில் வரித்த மாநகராகிய கும்பகோணம் திருத்தலத்திலே ஒரு புனிதமான வேள்வியிலே ஈடுபட்டிருக்கின்றோம். அன்பர்களே, இந்த யாகம் நடக்கின்ற இடத்திலே 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கூடி இருப்பது இந்த நடத்தப்படுகிறதோ அவருடைய நோக்கம் வெற்றியையும் நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. ஏனென்றால் இன்னைக்கு கூட்டம் கூடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனிக்கு விழுந்தா ஒரு சினிமா கூட்டா 200-300 சேனல் நம்ம வீட்டு ரிசப்ஷன்ல இருக்கிற டிவியில வருது. பொழுது போறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய மருத்துவ
மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு உயர்ந்த சங்கல்பம் எடுத்திருக்க அவருடைய திருமணலால் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மக்களை காப்பாற்றணும், இதுதான் தலைவர்களுடைய நோக்கம். தலைவராக இருப்பவர்களுக்கு என்ன லட்சணம், என்ன இலக்கணம்னா நாட்டு மக்களை காப்பாற்றணும், நாட்டு மக்கள் கஷ்டப்படாம இருக்கணும், நாட்டு மக்கள் தப்பு செய்யாம பார்க்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்கின்ற பொறுப்பு. அந்த வகையில இந்த எண்ணம் இந்த குழந்தை மாநகரத்தில் மகாமக குளத்தை மகாமகம் நடப்பது ஒரு 3 வருஷத்துல இந்த மகாமக குளக்கரையில இப்படி ஒரு பிரம்மாண்டமான யாகசாலை அமைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த யாகத்தை இங்கு நிகழ்த்துகின்றனர். மிக அருமையாக இந்த யாகத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய செந்தில் குருக்கள் சொன்னது போல ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு நம்முடைய ராமதாசையா அவர்கள் பிறந்த நாளுக்கு நம்முடைய திருக்கோயில் பிரசாதங்கள் எடுத்துக்கொண்டு சென்று பார்த்து வந்தார்கள். அப்புறம் சொல்லி ஐயா மும்மூர்த்தி என்ன சொல்றோம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அந்த மும்மூர்த்தியும் வந்து ராமதாசு வேணும்னு கேட்டாக்க சாமி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மருந்து கூட இல்லாத தமிழகமாக இது மாறணும். எனக்கு அந்த வார்த்தை கொடுங்க. 2வது பெய்கிற மழை தண்ணீர ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடல்ல போய் கலந்து வீணாகாம எல்லாத்தையும் சேமிச்சு நம்ம மக்கள் விவசாயம் தமிழ்நாடு சுபிட்சமா இருக்கணும்னு கேட்பேன். இந்த 2 வாரம் தான் நான் சாமி கிட்ட கேட்பேன் இருக்கேன். அவருடைய அந்த ஒரு எண்ணம் அன்றைக்கு ஒரு சின்ன கருவாக உருவானது. பிறகு எல்லோரும் யோசித்து இதற்கு ஏதாவது ஒரு நல்ல யானம் வளர்த்து கொடுங்கன்னு அவர் சொன்னார். நாங்கள் அப்படி யோசிச்சோம். எல்லா சாமியையும் நம்ம வணங்கணும். ஆதி கும்பேஸ்வர பெருமாள், லட்சுமி நாராயணர், மதுசூதனின்னு துர்க்கைக்கு பேர். மதுசூதனி நல்லா ஞாபகம் வச்சு. மதுன்னு ஒரு தமிழ்நாடு குட்டிட்டு வர போது மது அந்த அரக்கனை அழித்து நாட்டு மக்களை காப்பாற்றுகிற துர்காதேவி. ஐயா மகன் கண்டிப்பா தமிழ்நாட்டில் மது ஒழி. நாம இந்த பூமிக்கு எதுக்காக நாம இங்க வந்தது என்ன செய்யறதுக்காக? எல்லாரும் இருக்காங்க. அந்த பையனுக்கு மதுரைக்கு போய் மீனாட்சியை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. அந்த பையன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான், அப்பா என்ன மதுரைக்கு கூட்டிகிட்டு போங்க, அம்மா வாங்க மதுரைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சொல்ல தம்பி எனக்கு வேலை இருக்கிறா தம்பி, என்னால வர முடியாதுடா அப்படின்னு. அம்மா சொல்றாங்க எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, என்னால அவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியல, நீ போயிட்டு வா அப்படின்னு. நான் யாரோட போறது அப்படிங்கிறேன். நண்பரோட போயிட்டு வா, நான் செலவுக்கு பணம் பாருங்க. ஒரு மதுரைக்கு போறதுக்கு அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பணம் வாங்கிட்டு கிளம்புறான். அவன் கூட 5 நண்பர்கள் போறாங்க. நல்லா
5 நண்பர்கள் போறாங்க. இந்த பையனும் அந்த 5 நண்பர்களும் 6 பேரும் பஸ்ல ஏறி மதுரையில போய் இறங்குறாங்க. இவங்க மதுரைக்கு போனது எதுக்காக? மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதுக்காக பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. மதுரையில போய் இறங்கிற உடனேயும் அந்த 5 நண்பர்கள் மொத்தம் சொல்றாங்க, நம்ம முதல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். மதியானம் கோயில் அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சினிமாவுக்கு போயிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போவோம்னா இன்னொரு நண்பர் 2 மணி 6 சாப்பிடுவோம்னா 4வது பையன் வந்ததுதான் வந்தோம், இந்த மாதிரி சேர்றது கஷ்டம், கொஞ்சம் மேற்படி சமாச்சாரம் போயிட்டு வருவோம்னா 5வது நண்பன் வாங்கிட்டு வந்தான். 6 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டானுங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டானுங்க. மணி 9 ஆயிடுது. கோவில் பூட்டியாச்சு. இவன் திரும்பி பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டான். இவன் போன காரியம் நடந்ததா இல்லையா? எதுக்காக மனித பிறவி எடுத்துக்கோமோ அந்த பிறவி எடுக்கல. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த மதுரைக்கு போகணும்னு ஆசைப்பட்டது யாருன்னா நம்ம உயிர். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்க, கதைக்காக சொல்லல. இதுக்கு நண்பர்கள் 5 பேர் சொன்னா இல்லையா? 5 நண்பர்கள். 5 நண்பர்கள் காது, மூக்கு, வாய், இந்த உடம்பு, 5 புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 புலன்கள்ங்கிற நண்பர்களோட இந்த உயிர் ஒரு நல்ல காரியத்துக்காக பூமிக்கு வந்திருக்கு, சுற்றுலா போறதுக்கு. இதுக்கு பர்மிஷன் கொடுத்து இந்த பாவ புண்ணியத்தெல்லாம் கொடுத்து இந்த பூமிக்கு அமைச்சது அப்பா. இங்க வந்தது நம்ம என்னத்துக்காக? இல்லற தர்மத்தை காப்பாற்றணும், அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகள் பெற்றுக்கணும், தான தர்மங்கள் பண்ணணும். இதுதான் இந்த பிறவியினுடைய. இதை யாரும் செய்ய. தமிழ்ல ஒரு பாட்டு, இந்த பாட்டு வந்து இன்னைக்கு கிராமத்துல ஒரு விளையாட்டான ஆண்டி பண்டாரம்னாலே எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இந்த பாட்டு ரொம்ப வேகம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதம் குயவனை கொண்டு வந்தாடி ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு வைத்தாண்டி ஒரு பாட்டு. இது வந்து கருவெளி சித்தர்னு ஒரு சித்தர் பாடின பாட்டு. இது என்னன்னாக்க, நான் சொன்ன பாட்டுல ஒரு அருமையா சொல்றாரு. மேலோட்டமா பார்த்தா எப்படி யாரோ ஒரு ஆண்டி கொண்டாடம் வைத்தியம் கொடுத்து பணம் கொடுத்து ஒரு பானையை வாங்கிட்டு வந்து போட்டு உடைச்சுட்டான் அப்படின்னு தான் தெரியும். நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை சொல்றதுதான் இந்த பாடல். நந்தவனம்ங்கிறது இந்த உலகம். இந்த உலகத்தை ஆண்டிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற உயிர். ஆண்டின்னா எல்லாம் ஆண்டின்னா அத்தைங்கிறாங்க. தமிழ் சொற்கள்லாம் யாரும் மாட்டேங்கிறது. தமிழ்கிறாங்களே தவிர தமிழை முறையாக பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி தரவே. இதெல்லாம் நம்ம மருத்துவரையா கவனிக்கணும். தமிழ் பாடத்தை நிறைய சொல்லி தரணும். இன்னைக்கு வெளிநாடுகள்ல எல்லாரும் விரும்பி பார்க்கிறது மக்கள் தொலைக்காட்சி. அதுல என்னன்னா நம்முடைய நாட்டுப்புற நிகழ்ச்சிகள், கிராமிய கலைகள்லாம் முழுமையாக அதுல காமிக்கிறாங்க. ஈழத் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் ரொம்ப விரும்பி பார்க்கிறாங்க. நான் லண்டனுக்கு போயிருந்த போது அந்த தமிழர்கள்லாம் சொல்றாங்க, ஐயா மக்கள் தொலைக்காட்சியில் எல்லாரும் பேசணும், நாங்கெல்லாம் அதுக்கு விரும்பி பார்க்கணும், எல்லாரும் கேட்கலாமே அப்படிங்கிறாங்க. நம்முடைய கிராமிய பண்பாடு, தமிழர் பண்பாடு அவர் போய் பாதுகாத்து வருகிறார். தமிழை தமிழ்நாடு பாதுகாக்கணும். சரியா நல்லவங்கிற இந்த உலகத்துல இந்த ஆண்டி இந்த உயிர் சுத்திக்கிட்டு இருந்தது. பேய்க்கு சாசா சுத்திக்கிட்டு இருந்தது. சாமி சாமி, நான் மேலையும் வர முடியல, கீழே பூமிக்கும் போக முடியல, நான் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு போடுறேன் அப்படின்னு கேட்க. நான் நல்லதே புண்ணியம்
சாமி வரம் கொடுத்த 4 மாதமாய் உயர்வனை வேண்டி கொண்டு வந்தார். குயவன்னா சாமி, அங்கிறது கர்ப்பப்பை. கர்ப்பப்பை 4 மாதம் அந்த கர்ப்பப்பையில் இருந்து கருவறை வாசம் செய்து அந்த அம்மாவை கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றாங்க. ஒண்ணுத்தையும் நினைக்கலாம். நம்மளை பெக்கிறதுக்கு அந்த அம்மா அந்த பெண்ணை ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறது ஒரு தாய்க்கு மறு ஜென்மம். அந்த நேரத்துல என்ன வேணும், அப்படி கஷ்டப்பட்டு பெற்ற உங்க நம்ம கொஞ்சம் நல்லவங்களா இருக்க வேண்டாமா? கொண்டு வந்தாலே ஒரு தோண்டி 5 நண்பர்கள் சேர்றாங்க. சொன்ன இல்லையா, முதல்ல மதுரைக்கு போறோம், 5 நண்பர்கள் போனாங்க. நண்பர்களும் இந்த உயிருக்கு இந்த உடம்ப தப்பான பாதைகள் அழிச்சுக்கிட்டு போனது. நம்ம உடம்புடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, கண்ணை மனசு ஏத்துக்கிறது. கண்ணை பார்க்கறது இங்க சாமான் இருக்கு, பக்தர்கள் தியாகம் பண்றாங்க, மனசுதானே அதை நினைக்கிறது, கண்ணுக்கு நினைக்கிறது கிடையாது. நீங்க சொல்ற கேட்கறது போல போல சாரத்தை சாப்பிட வாயார இந்த ஹோம புகையே மூக்கு சுவாசிக்கிறீங்க, கால் இந்த நடந்து வருது, இந்த கல்யாணம் 5 உலகம் புண்ணியம் பண்ணிடுது இல்லையா? இந்த புண்ணியம் பண்ணினாதான் இந்த உயிர் என்ன பண்றதுன்னா, இதெல்லாம் பார்த்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே இந்த உயிர் சாமி கொடுத்த வாக்குறுதியை மறந்து போயிடுது. நான் புண்ணியம் தானம் பண்றேன், படிக்கிறேன், ஒழுங்கா வந்தது இல்லையா அந்த உயிர். இங்க வந்து இந்த ஆசைப்படுறது, காது கேட்கறதெல்லாம் ஆசைப்படுறது, ஆசைப்படுறது நல்லா புரியுங்க. அது நம்ம பண்ண புண்ணியம். நமக்கு சாமி கைய காலெல்லாம் நல்லா கொடுத்துருக்க, நல்லா மனித பிறவியை கொடுத்துருக்க. நம்ம உடம்புல இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேன். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு செலவாக தோராயமா எவ்வளவு ஆகும்? ஒரு 10 லட்சம். 2 கிட்னி போயிடுச்சுன்னா 20 லட்சம் ரூபா ஆகும். சரி, நம்ம 20 லட்சம் ரூபா பொருளான கொண்ட சாமான் இருக்கு. பண்ணி ஒரு ஆபரேஷன் வைக்கலாம். எல்லாத்துக்கும் மேல உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்ட் பழுதா போயிடுது. நாட்டுக்கு போற ரத்த நாளம் வீணா போயிட்டாலே பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. அந்த பைபாஸ் 25 லட்சம் ரூபாய் செலவு. இதய மாற்ற ஒரு தோராயம் கூட்டி பார்த்தா இன்னைக்கு 5 கோடி ரூபாய் இருந்தா கூட இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகளை நம்மளால வாங்க முடியாது. அப்ப 5 கோடி ரூபாய் சொத்தை எதை நம்பி சாமி நமக்கு கொடுத்திருக்காரு? நல்லா யோசனை, நல்லா நான் மந்திரம் சொல்ல, உங்களுக்காக நான் வந்து விஷயங்கள் கீழே இறங்கி சொல்லிக்கிறேன். மனித உடம்புல சாமி கொடுத்திருக்காரு, கொடுத்திருக்காரு. நீங்க அதை போட வேண்டாம், தொலைக்க வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அது பழுத்தா அது வந்து குட்டி சோறா முதல்ல உள்ள போ
போய் சாமி கொடுத்த அந்த 5 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நம்ம உடம்பு என்ன ஆச்சு? சாமி திரும்பி மாட்டாரா? இல்ல உங்களை பெற்ற அம்மா வாங்கிட்டாங்களா? அதை வீணா அடிச்சது யாரு? இத வீணா அடிக்கிறதுக்கு உயிரோடு சம்பாதிக்கலாம். காலம்பர வேலைக்கு போயிட்டு வெயில் மழை காத்து எதையும் பொருட்படுத்தாம உழைக்கிறார். பாட்டாளி மருத்துவ பாட்டாளிக படாத பாடுபட்டு சம்பாதிக்கலாம் பாட்டாளின்னு. அப்படி சம்பாதிக்கிறவர காசு சாயங்காலம் நேரம் கடையில கொண்டு போய் கொடுத்து தண்ணியை வாங்கி அடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து பொட்டாட்டியை போட்டு அடிக்கிறான். ஒரு பாட்டி அது உள்ள போறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது பாருங்க. இவன் கஷ்டப்பட்டு பணம் வீணா போறது, இவன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம், இவனை நம்பி பொண்ணு பிள்ளைகளை கொடுத்த இருக்கிறது குட்டிச்சாரம். எத்தனை குடும்பங்களை ஆஸ்திரேலியா படித்து பெரிய பெரிய வேலை பார்க்கிறாங்க. வேலைக்கு போக வேண்டாமா? நம்ம குடும்பம் சமுதாயத்துல தலைவர்னு இருக்க வேண்டாமா? எண்ணம் எல்லாருக்கும் வரமாட்டேங்க. ஏன் அந்த எண்ணத்தை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவை அரிது அரிது மாநிலராய் பிறந்தல் அரிது. நீங்க வந்து ஒரு அப்பா பார்த்து, அப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னா, இல்ல நீ ஒரு மனிதன்
ஹாஸ்பிட்டல் ஒரு ரொம்ப மோசப்பட்டு கள்ளக்குறிச்சி தமிழ பள்ளிக்கூடத்துல மதுவுக்கு அடிமையான பள்ளிக்கூடம் அனுப்புறது போதைப் பொருள்லாம் விபரீதமா இருக்க விஷயங்கள்லாம் இதெல்லாம் போதுன்னா இந்த சமுதாயம் எப்படி உருப்படும் ஏன்னா இளைஞர்கள் கையிலான நாளைய உலகம் இருக்கு அவங்க படிப்பாங்க மாநிலராய் வேலை இல்லாமல் அங்கீகாரமாக இருந்தாங்க அவங்க மாற்றுத்திறனாளி என்ன சொல்லி இன்னைக்கு உலகம் அவருக்கு நல்லா சமுதாயம் விஷயங்கள் படிக்கணும் படித்தவர்களுக்கு பிறகு நல்ல வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதி கல்யாணம் யாருங்க சொல்றாங்க படி கல்யாணம் பெண்களுக்கு ஆசீர்வாதம் கணவனை வச்சுக்கோங்க எவ்வளவு இன்பமா எவ்வளவு விஷயங்கள்லாம் நம்ம வேலைகள்லாம் சொல்றது ஆகையால் அபூர்வமான இந்த அல்ப ஆசைகளினால நம்முடைய உடம்பு உறுப்புகளை நம் குடும்பத்தை நடுத்தருவ நிற்காம நிறுத்த நம்ம எல்லாரும் நல்லா படிக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா வேலை பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர ஒண்ணுமே வேண்டாம். முறையா படித்து நம்ம விவசாயத்தை நம்ம தாண்டி இந்தியா வல்லரசு ஆயிடும். இந்த மது யாகத்தை நம்முடைய மருத்துவரையா நடத்துற எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியாக யாகங்களை எல்லா மாவட்டங்களையும் நடத்தணும். இவருடைய துவக்கம் நம்முடைய பாமக பிஜேபி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஃபாதர் வந்திருக்காரு பேராலயத்திலிருந்து, ரோதுசாமி ஃபாதர் வந்திருக்காரு, இஸ்லாமிய நண்பர்கள் வந்திருக்காங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து உறுதிமொழி எல்லோரும் எடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில நீங்க கடையை போராட நான் குடி என்ன எத்தனை கடை வேணாலும் வை, நான் காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டேன்னு எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. அவன் தானா கடையை கொண்டு வர வேண்டும். எல்லாம் நம்முடைய சிவபெருமான், மகாவிஷ்ணு, மதுசூதன், விநாயக பெருமான், இப்படி எல்லா தெய்வங்களையும் எல்லா தெய்வங்களையும் இங்கே வழிபாடு செய்து ஹோமம் செய்கின்றோம். இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன், நீங்க எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நம்ம மருத்துவரை குடும்பத்திலிருந்து அவர்களுடைய செல்வகுமாருக்கு காந்தி பரசுராமன் அவர்கள் உங்க எல்லாருக்காகவும் காலையில புதுவலை கேட்டு அவங்க தான் சங்கல்பம் பண்ணிட்டாங்க. இந்த நாடு திருந்தணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு சங்கல்பம் பண்ணிருக்காங்க. இந்த மூலிகை பொருட்களினால இந்த ஹோமத்தை செய்யறோம்.
செழிக்க வேண்டும். தொழில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் செல்வ வளம், மன தூய்மை, அதற்கு அறிவையானவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் வேண்டி கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய மதுசூதனி துர்கா ஹோமம் இங்கு நடத்துகிறோம். இறைவன் அளிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுதா இந்த பாட்டு? மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அதோடைய
பொய்யெல்லாம் என்னன்னு பார்த்துறாரு. இப்ப செருப்பு பார்த்து நம்ம கோயிலுக்கே வரமாட்டோம். இப்ப கோயில் கேட்கிறானே அதோட கொஞ்சம் வேணுமே கிண்டல் அடிக்காரங்க வேண்டாம் செருப்புல காவலாது அப்படின்ட்டு சரிமோ நம்ம கோயில் வழியாவது போவோம் அப்படின்ட்டு இப்ப யார் அந்த கோயில் கூட்டு போனது? அவருக்கு தெரியாது ஃபாலோ பண்றேன் நான். ஆனா நான் ஃபாலோ பண்ணிட்டா இருக்கேன். ராத்திரி படுக்கும்போது 12:45 மணிக்கு வந்தார், காலையில 7 மணிக்கு. அதனால நல்ல நல்ல படை வீரர்கள், நல்ல